அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் விவிலிய தொடரில் ஒவ்வொரு நாளும் இறைவேண்டல் பற்றிய இறைமொழி செய்திகளை, விவிலிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இன்று ஒரு வித்தியாசமான செய்தி. ஆண்டவர் தண்டிக்கும் போது மன்றாடுங்கள் என்று எசாயா இறைவாக்கின் வழியாக ஒரு செய்தியை நாம் அறிந்து கொள்கிறோம். ஒரு வியப்பான செய்தி. நம்முடைய வாழ்வில் சில நேரங்களில் நாம் தண்டிக்கப்படுகின்றோம். பெரியவர்களால் தண்டிக்கப்படுகின்றோம், பெற்றோரால் தண்டிக்கப்படுகின்றோம், ஆசிரியர்களால் தண்டிக்கப்படுகின்றோம், சில நேரங்களில் இறைவனால் தண்டிக்கப்படுகின்றோம். அதை நாம் உணர்கின்றோம். ஒரு தண்டனையின் நேரம். இந்த தண்டனையின் போது மன்றாடுங்கள் என்று எசாயா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். எசாயா இறைவாக்கு நூல் 26ஆம் அதிகாரம் 16வது இறைமொழி சொல்கிறது, ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம், நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். ஆகவே இஸ்ரவேலருடைய வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது பல நேரங்களில் கடவுள் அவர்களை தண்டித்தார். அவர்களுடைய ஆணவத்திற்காக, அவர்களுடைய கீழ்ப்படியாமைக்காக, அவர்களுடைய வணங்கா கழுத்துள்ள வாழ்வுக்காக கடவுள் அவர்களை தண்டித்தார். சாவின் வழியாக, நோய்களின் வழியாக, தீமைகளின் வழியாக, மாற்றாரின் படையெடுப்பு வழியாக அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். ஆனால் இறைவாக்கினர் வழியாக, நீதி தலைவர்கள் வழியாக அவர்கள் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், கடவுள் உங்களை தண்டிக்கின்ற பொழுது நீங்கள் கடவுளை நோக்கி மன்றாடுங்கள். ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம், நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். ஆகவே நம்முடைய வாழ்விலும் நாம் தண்டிக்கப்பட்டதாக உணர்ந்தால் அந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாட வேண்டும். ஆண்டவரே, நீ தண்டிக்கும் போதும் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். சில நேரங்களில் அநீதியாக நாம் தண்டிக்கப்படலாம். அதுவும் இந்த உலகில் நடக்கிறது. ஆண்டவரே, அநீதியாக நான் தண்டிக்கப்பட்டு விட்டேன், இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன், எனக்கு நீதி வழங்கும், என்னை மீட்டருளும் என்று தண்டனையின் வேளையிலும் இறைவேண்டல் செய்யுமாறு இறை வார்த்தை விவிலியம் நம்மை அழைக்கின்றது. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.